ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க கர்நாடக ரெக்க சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ நிறைய பேர் இல்லாம கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா உங்களோட புது வீடு ஹோம் டூர் போடுங்க, நாங்க வீடியோஸ்ல வந்து காட்டுங்க உங்க வீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ வந்து லென்த் வீடியோவா வந்து போட முடியாது. சோ அதனால ஒரு vlog எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட புது வீட்டுக்கு தான் இப்ப நான் இருக்கேன். புது வீட்டுல தான் இருக்கேன். சோ அந்த வீடியோ தான் இந்த vlogல வந்து வரும். சோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இந்த இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். மேல வந்து பால்கனி, கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். இன்னும் முழுசா எந்த வேலையும் ஆகலையே, பூசு வேலை வந்து ஆகல. அதனால சரி எடுத்து வச்சுப்போம் வீடியோ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் வந்து இப்படிதான் இருக்கு. செங்கல் எல்லாம் இறக்கிருக்காங்க. அது அங்க பாக்குறீங்களா, அது பால்கனி. இது வந்து கீழே நிலவாசல் கிட்ட. நிலவாசல் ஃப்ரண்ட் இங்க கொஞ்சம் இடம் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து நம்ம நிலவாசல தான் பண்ணுவாங்க இல்லையா, அதோட மர மிஷின் அது இங்கே வச்சிருக்காங்க. இப்ப நேத்து கட்டின செவரு இது. இதாங்க நிலவாசல், போட்டிக்கோ. இவ்வளவு இடம் இருக்கு. இங்க நம்ம வந்து வண்டி ஏதாச்சும் எடுத்துக்கலாம், 4 வீலர் வண்டி. அதனால இவ்வளவு இடம் விட்டுருக்காங்க. போயிடலாமா? வந்துட்டோம். இது வந்து ஹால் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்தோம் அப்படின்னா ஹால். இப்ப வந்து நம்ம ஹால்ல தான் இருக்கோம். பாத்தீங்கன்னா ஹால்ல 2 ஜன்னல் வந்துடும். நான் சத்தமா பேசுறேனா இல்லையான்னு தெரியல. இது வந்து டிவி வைக்கிற இடம். இந்த டேர்கேஸ் கீழே தான் இருக்கு டிவி வைக்கிற இடம். இதுமா. சோ நாங்க பேசுற வார்த்தையில ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுத்தமா தமிழ் பேச தெரியாது, கன்னடா தமிழ் மிக்ஸா தான் இருக்கும். இது ஃபுல்லாவே ஆளுக்கு சேர்ந்துரும். சும்மா இது டெம்பரவரிக்காக இப்ப போட்டிருக்கோம் டோர். அப்புறம் வந்து மாத்திக்கலாம். ஃபுல் ஃபினிஷிங் ஆயிட்டு பார்த்து எடுத்து புது கதவு போட்டுக்கலாம். இப்போ சேஃப்டிக்காக அந்த கதவு போட்டிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காமன் வெளியிருந்து வந்தாங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக இது வாஷ்ரூம். இப்படி போலாம். இது வந்து டிவி எல்லாம் நம்ம வைக்கிறதுக்காக இந்த இடம் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பூஜை அறை. இதெல்லாம் ரொம்ப நாள் கனவுங்க. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. குஷி, ஹாப்பியா இருக்கு. இது வந்து பூஜை ரூம், வாசக்கால் பூஜை ரூம். ஓகேவா? இது வந்து நம்ம சமையல் ரூம். இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி இதாங்க வந்து சமையல் ரூம். சமையல் ஜன்னல், சமைக்கும் போது ஒரு ஜன்னல் இருக்கணும் இல்லையா சமையல் ரூம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஜன்னலுக்கு வச்சிருக்காங்க. இன்னும் வைக்கல. ஸோ இது வந்து சிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, அதனால இது கொஞ்சம் அப்படியா இருக்கு. மேல வந்து சஜ்ஜா. கரெக்டா வீடியோ எடுக்கலாம்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறேன். இது வந்து பின்னாடி நம்ம சமையல் ரூம் கிட்ட பின்னாடி யூட்டிலிட்டின்னு வாங்க, அதுக்கான இடம். இந்த மாதிரி பாத்திரம் வளைக்கலாம், வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்க வந்து நம்ம தேங்காய் ஏதாச்சும் இருந்தா போட்டுக்கலாம். தேங்காய் அப்படின்னா வேஸ்ட் பொருளுங்க, அட்டம் மாதிரி வச்சிருக்கோம். இது வந்து அந்த மாதிரி வெளிச்சத்துக்காக இது இப்படி கிரில் வச்சு விட்டுருக்கோம், வெளிச்சத்துக்காக. ஹாலும் சமையல் ரூமும் யூட்டிலிட்டி, நம்ம பாத்திரம் வாஷிங் மிஷின் ஏதாச்சும் பாத்திரம் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு இடம் விட்டுருக்காங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். வெளிச்சத்துக்காக இந்த கிரில் மாதிரி வச்சுட்டு இருக்கோம். இப்போ வாங்க அடுத்தது ரூம் பார்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம், அதுக்கப்புறம் வந்து கிச்சன். அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபேஸ் இருக்கு. இங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடம் விட்டுருக்காங்க. மேல வந்து ஏதாச்சும் பொருள், இங்க ஒரு அட்டம் இருக்கு. ஒட்டு டோட்டலா வந்து 2 அட்டம் வச்சிருக்காங்க. அப்படி வச்சுன்னா வேஸ்ட் பொருள் ஏதாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக 2. நீ இந்த 2 அட்டம் விட்டு தவிர வேற எங்கேயுமே அட்டம் வந்து இல்ல, வேஸ்டேஜ் பொருள் போட இடம் இல்ல. ஸோ கீழ் ஃப்ளோர்ல வந்து இந்த பெட்ரூம் தாங்க, ஒரு பெட்ரூம் தான் இருக்கு. அப்புறமா இப்போதைக்கு எல்லாம் வேஸ்டேஜ் தான் போட்டு வச்சிருக்கோம். ஒரு ஜன்னல், அட்டாச் ரூம், அதுக்கப்புறம் வந்து வாஷ்ரூம் எல்லாமே இது அட்டாச்சா இருக்கும் ரூம் கீழ் ஃப்ளோர்ல வந்து. இப்போ பாத்துருமா? நெக்ஸ்ட் வந்து மேல வந்து 2 ரூம் இருக்கு, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மேல ஃப்ளோருக்கு வந்து படி. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா படிக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஜன்னல் பெருசா இருக்கும். இதாங்க மேல வந்து வந்தோம்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஒரு பெருசா ஒரு ஜன்னல் வச்சிருக்கோம். இதுதான் நான் எங்க வீட்டுக்கு வந்து வெளிச்சம் அதிகமா வரும் சொல்லி இவ்வளவு பெரிய ஜன்னல் வச்சிருக்கோம்.
சரி, நம்ம அப்படியே படி ஏறி வந்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 பெட்ரூம் இருக்கு எங்க வீட்டுல, புது வீட்டுல. இப்ப மணல் எல்லாம் வந்து ஜெலிச்சு வச்சிருக்காங்க. மேலெல்லாம் இந்த மாதிரி வந்து சஜ்ஜை போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அட்டாச் வாஷ்ரூம், ஒரு ஜன்னல், பின்னாடி பால்கனிக்கு ஒரு வாசல் விட்டுருக்கும். இது பாத்தீங்கன்னா பால்கனி. அந்த சைடு ஃபுல்லாமே பாக்கு மரம் தான். இதாங்க எங்களோட பால்கனி. இது வந்து நேத்து கட்டின செவுரு. இது வந்து பால்கனியோட வாசப்படி. இப்போ வந்து போயிடுவான், நெக்ஸ்ட் ரூமுக்கு பார்க்கலாம். பால்கனி வந்து ஒரு வராண்டா. இவங்க தாங்க வீட்டு ஓனர். இவங்க எப்ப காலி பண்ண சொல்லுவாங்க அப்ப காலி பண்ணிடணும். இது ஒரு வாஷ்ரூம் அட்டாச். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெட்ரூம். ஆக மொத்தம் ஒரு வீட்டுக்கு வந்து 3 பெட்ரூம் இருக்கு. 3 பெட்ரூம்லயும் அட்டாச் பாத்ரூம் வச்சு இருக்காது. காமனா போற வாஷ்ரூம் ஒண்ணு இருக்கு. எல்லாரும் வந்தாங்கன்னா போகிற மாதிரி ஒரு வாஷ்ரூம். இதுக்கப்புறம் வந்து பின்னாடி நம்ம மேல வந்து மொட்டை மாடிக்கு போறதுக்கு வழி. இதுதாங்க மொட்டை மாடிக்கு போறதுக்கு வழிக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதாங்க நம்மளோட மொட்டை மாடி. இப்படிதான் இருக்கு. இன்னும் இதுக்கு வந்து மேல வந்து ஷீட் போடுவாங்க. அங்க போட்டிருக்காங்க இல்லையா கலர் ஷீட்டு, அந்த மாதிரி ஒரு ஷீட் போடுவாங்க. இன்னும் போடல. இப்போதைக்கு இவ்வளவு வேலை ஆயிருக்கு. மொட்டை மாடியில் தான் இருக்கும். பயமா இருக்கு. வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து இந்த வீடியோ வந்து வியூஸ் போகுதா போகலையான்றதெல்லாம் எனக்கு டென்ஷன் இல்லை. போகணுன்றதுதான் விருப்பம். அது போகுதா இல்லையான்னு இல்லை. இது ஒரு மெமோரியா மட்டும் கண்டிப்பா இருக்கும். நம்ம புது வீட்டுக்கு வந்துட்டாலும் நம்ம வந்து பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். சோ அதுக்காக மெமரியாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்திருக்கேன். வியூஸ் போகணும் அப்படின்றத என்னோட ஆசை. பார்ப்போம், வியூஸ் போச்சுன்னா போகட்டும், இல்லைன்னா நம்ம நினைவு வீடியோஸா வச்சுக்கலாம். அப்படிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.